இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் 26/3/2026 மார்ச் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:16 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி பிற்பகல் 2:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு 7:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 7:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 7:05 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நேர்மையாகவும் இருப்பீங்க. சில ஆச்சரியமான செயல்களும் செய்வீங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சாதகமான பலன்களையும் தரும். பணிகளை பொறுத்தளவிற்கு திட்டமிட்டபடியும் செயல்படுவீங்க. மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய மனதுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல சாதகமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள முதலீடுகள்ல செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சில செலவுகள் இருந்தாலுமே இதனால சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்று பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். வேலை சுமை சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில அவசியமான நேரத்துல அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வேலையில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பண விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறலாம். வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக வசூல் செய்தும் விடுவீங்க. இன்று உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கும் ஏற்படலாம். நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சக ஊழியர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் போதுமான நேரத்தை செலவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இரண்டிலுமே நேர்மையாகவும் செயல்படுவீங்க. தொழில் வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்காலம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மூன்றாவது நபர்களை நம்பி இருக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். பயனற்ற அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
கலைப்பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களிடத்தில் மறைந்திருக்கும் திறமைகள் மற்றும் செயல்திறன்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள்ல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சிறப்பான வாய்ப்புகளும் இருக்கும். உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். பணிகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்கள் துணையுடனான அணுகுமுறைகளை நேர்மையாகவும் இருப்பீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாகவும் பேசிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மாலை பொழுதை மகிழ்ச்சியாகவும் செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியமாகவும் திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சில அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. தொழில் துறைகள்ல விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். நினைத்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உயர்வும் உண்டாகும். மேன்மையும் உண்டாகும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய போக்கு சற்று மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். ஆடம்பர செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவை சேமிப்பாக மாற்றுவதும் நல்லதுதாங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக அறிமுகமாகுகின்ற நண்பர்களினால சில நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்ளலாம். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிப்படையான உரையாடல்களும் தேவைப்படலாம். காதல் உறவுல சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருமணம் முடிந்தவர்களுக்கு தங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. வரவு செலவு விஷயங்கள்ல சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எண்ணிய வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பெரிய மனிதர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சற்று செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிகுந்த ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. சில சவாலான நேரங்கள்ல பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
உங்களுடைய முன்கோபத்தினையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். பணியிட சூழல்கள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திறமையுடன் கையாள வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் அன்பை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சிகரமான போக்கும் இருக்கும். சில தேவையற்ற மன உளைச்சல்களின் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண தட்டுப்பாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. என்று ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். செய்யும் வேலையில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. விருப்பப்பட்ட இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவினால சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில்நுட்ப துறையில மேன்மையும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். முக்கியமான கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். சிலருக்கு திட்டமிட்டு இருந்து வந்த செயல்பாடுகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலிப்பில்லாமல் வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத சோகமும் ஏற்பட்டு நீங்கும். நேரத்திற்கு தூங்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. அன்றாட கணக்கு வழக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். சக வியாபாரிகளினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளிப்படையான உரையாடல்களும் தேவைப்படலாம். காதல் உறவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமணம் முடிந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. வரவு செலவு விஷயங்கள்ல உங்களுடைய சிறப்பான திட்டமிடுதல்களும் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நீண்ட தூர பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலை சிறப்பாகவும் இருக்கும். அரசு மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வீக வழிபாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. புதுவிதமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கி பாக்கிகளை வசூல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் மஞ்சள் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றே கூறலாங்க. சராசரியான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உறுதியான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். அமைதியுடனும் உறுதியுடனும் செயலாற்றுவதும் நல்லது. இன்று வேலை சுமை அதிகமாகவும் இருக்கும். இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இத்தகைய சூழ்நிலைகளை கையாள்வதை கடினமாகவும் உணர்வீங்க. வேலை அதிகமாக இருப்பதன் காரணமாக களைத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல எளிதான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது.
நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டு இருந்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு பிள்ளை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலைகளை எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சாமர்த்தியமாக வென்றும் காட்டுவீங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. என்று அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். உறவினர்களுடைய போக்கினை கண்டுகொள்ளாமல் இருப்பதே நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை கொடுக்கவும் வேண்டாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்று பிற்பகலுக்கு மேல சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். விளைவுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கனிவான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். இன்று அனுசரித்து செல்வதும் நல்லது. சுபகாரிய முயற்சிகள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது தொடங்கக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவதற்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மை மற்றும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சியும் இருக்கும். பாதுகாப்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதில் நேர்மறை எண்ணங்களும் ஏற்படும். உயர்ந்த ஆற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனதில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் நீங்கும். மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் மாறும். நெருங்கிய நண்பர்கள் எதிர்பார்த்த உதவிகளையும் செய்வாங்க. பணிச்சுமையினால வேலைகள்ல கவனத்தை சிதற விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்று சில செலவுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறுதியாகவும் செயல்படுவீங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாங்க. இதனால கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் நகைகளை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது சுமூகமான தீர்வையும் காணலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அது தவறாக முடிந்து விடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது.
உத்தியோகத்துல சக ஊழியர்களை கடிந்து கொள்ளவும் வேண்டாம். விழிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எந்த ஒரு முடிவையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்தில் மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி இப்பொழுது சுமூகமான போக்கும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் தேடி வரலாம். 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நிவாரணமும் கிடைக்கப்படுவீங்க. உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான நேரத்தையும் ஒதுக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினரை விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செய்கின்ற தொழில விவேகத்துடனும் செயல்படுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக செயலாற்றுவதும் நல்லது. அரசாங்க அதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களின் மூலமாக உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. முடிவுகளையும் எடுக்கலாம். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய செயல்பாட்டிற்காக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. இன்று சில அரிதான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியுடனும் செயல்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில உங்கள் துணையுடன் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுக்கான பயன் தரக்கூடிய முதலீடுகள்ல நீங்க சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாள்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முழு ஆரோக்கியத்துடனும் செயல்படுவீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். தொழில நேர்மையாகவும் திறமையாகவும் உணர்வீங்க. வேலை இடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பாகவும் உணர்வீங்க. எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கி வரவு செலவு கணக்குகளை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. யாருடைய ஆசை வார்த்தைகளையும் எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவுல சின்ன சின்ன முரண்பட்ட கருத்துக்களுடனும் இருப்பீங்க. யாரிடத்திலும் கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வீட்டுல உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
குழந்தைகளுடைய கல்வி நோக்கத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பண விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எச்சரிக்கையாக செயலாற்றுவதும் நல்லது. எதிர்பார்த்த மாற்றத்தையும் பெறுவீங்க. இன்று தள்ளிப்போன சில வாய்ப்புகளும் தேடி வரலாம். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில ஒற்றுமையும் உண்டாகும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடன் பிறந்தவர்களினால புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளுடன் வந்து சேரும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய செயல்களை முறையாக திட்டமிடுவதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. யோசித்து செயல்படுவதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குறித்த நேரத்திற்குள் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியை தக்க வைக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வும் இருக்கும். சில சிரமமான நிலைகளையுமே தாண்டி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். மற்றவர்களுடைய தவறுகளை நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல வருமான பாதிப்புகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை பலுவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி வெற்றி பெறவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் பக்கபலமாகவும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகள் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வீட்லயும் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல இருந்து சற்று தள்ளி இருப்பதே நல்லது. நண்பர்களோடு தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்களுடைய உதவிகளுடன் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்தபடியே சூழ்நிலைகளும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று நிம்மதியான எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சேமிப்பு கணக்குகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வாழ்க்கையிலும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று தொழில் துறையில உயர்ந்த இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டையுமே நீங்க சமமாகவும் கொண்டு செல்வீங்க. கடினமான வேலைகளையுமே சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பயணங்களும் இருக்கும். வியாபார பணிகள்ல புதுமையான சூழலும் உண்டாகும். இப்பொழுது உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருப்பதும் நல்லது. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. வேலை செய்கின்ற இடத்துல திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. சில தடைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. நினைத்த வேலைகள்ல ஏதாவது தடைகளும் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு வேலை நல்லபடியாக முடிந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். வருமானத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அலுவலகங்கள்ல வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல நல்ல காரியங்களும் நடைபெறலாம். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் தேடி வரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. தனித்துவமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடுவதும் நல்லது. எதையும் நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்பட்டு சிரமத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை சொல்லுகின்ற உறவினர்களை கண்டுகொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகள் நம்பிக்கையும் தருவாங்க. என்று ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொட்ட வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைகளை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். திடீர் செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயத்துல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வருமான வாய்ப்புகளும் மேம்படும். பொன் பொருளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். என்று சற்று கவனமுடன் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:05 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்களை எளிமையாக வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியில உங்களுடைய நிலையில வளர்ச்சியும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. திருமண உறவுல இன்று உங்கள் வீட்டுல நடைபெற இருக்கின்ற முக்கியமான விழா பற்றி உங்கள் துணை இடத்துல பயனுள்ள விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களுடைய வங்கி இருப்பும் உயரும், ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க, மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில்நுட்பத்தோடு தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும், உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபார வாய்ப்புகளும் தேடி வரலாம். உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பழைய நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சில சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். செயல்கள்ல ஆர்வமும் இருக்கும். சில திடீர் செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வருமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். சின்ன சின்ன மந்தத்தன்மையும் மாறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புரிதல்களும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில விஷயங்களை சாதாரணமாகவும் எளிமையாகவும் எடுத்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சில கடுமையான வேலைகளையுமே சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான தொடர்பாடல்கள்ல கவனமாகவும் இருங்க. அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். தொலைதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். அதிகப்படியான வேலையின் காரணமாக சற்று மன அழுத்தங்களும் டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. தொழில மறைமுக எதிர்ப்புகளும் இருந்தாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலுவலகத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவும் முடியும். வேலையில மாறுதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை அடையாளம் கண்டு முறியடிக்கவும் செய்வீங்க. வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். வருமானமும் இருக்கும். பதவியில மாற்றங்களும் ஏற்படலாம். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனைவி மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள் சாதகமாகவும் முடியும். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். அடுத்தவர்களை நம்பி பெரிய தொகையை ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. துணிச்சலாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல விஐபிகளும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று ஏதேனும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினான செலவுகளும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். முயற்சிக்கு ஏற்ப வெற்றியும் பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதுவிதமான ஆடைகளை அணிந்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். புதுவிதமான கனவுகளும் மனதில் ஏற்படலாம். வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பிற்பகலுக்கு மேல அரசாங்க அதிகாரிகள் கிட்ட அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல சுறுசுறுப்பான போக்குடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நல்ல திட்டமிடுதல்களுடன் வழி நடத்துவதும் நல்லது. உங்களுடைய திட்டங்களை செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தகவல் பரிமாற்ற திறமையின் காரணமாக பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உறவு நிலையில சாதகமான போக்கும் இருக்கும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள சின்ன சின்ன செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். தோற்றப்பொழிவிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முழுமையான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. முடிவுல சின்ன சின்ன தலைவலிகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நல்ல வேலைகளும் நடைபெறும். விறுவிறுப்பாகவும் வியாபாரமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வெளியூர் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வீட்டு தேவைகளை நல்லபடியாக பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். சலிப்பு இல்லாமல் உழைக்கும் மன உறுதியுடனும் இருப்பீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் உறவினர்கள் உங்களிடத்துல ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல அலுவலக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி வைக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். இன்று பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று தனவரவும் இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. புத்துணர்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதில இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த உளைச்சல்களும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். இன்று பிரார்த்தனைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் நிறைந்து இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிலுவையில இருக்கின்ற பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். பணியிட சூழல்கள் அமைதியாகவும் இருக்கும். எளிமையாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல சிறப்பான நேரத்தை செலவும் செய்வீங்க.
அவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கென பணத்தை செலவும் செய்வீங்க. கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்பத்தோடு இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல வெற்றியும் உண்டாகும். முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில மேன்மையும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலை இடங்கள்ல நுட்பமாகவும் வேலை திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்கு புதிய வகைகளை திட்டமிடவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அடிக்கடி கோபப்பட்டு பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபப்படவும் வேண்டாம். நிதானமாக பேசுவதும் நல்லது. இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபம் மந்தமாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு வியாபாரமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய தவறுகளை சுட்டிக்காட்டாமல் இருப்பதும் நல்லது. பதட்டமான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சிலருக்கு வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி சில முக்கியமான வேலைகளை கையாள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கூடுதலான லாபத்தையும் பெறலாம். மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகளுடைய தன்மைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கல்வி வேலைகள்ல பொறுமையாகவும் இருங்க. தூர தேச பயணங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். எதிர்பாராத சில செய்திகளினால அலைச்சல்களும் இருக்கும். உங்கள் துணையுடன் மனம் விட்டு பேசுவதும் நல்லது. தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாகவும் இருங்க. தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.